வணக்கம் நண்பர்களே. ஏன் அமைதியான மூளைகள் தான் பேரரசுகளை உருவாக்கும் என்று சாணக்கியா சொன்னார். அந்த ரகசியத்தை நம்ம இப்போ பார்க்கலாமா? அதை புரிந்து கொள்ள 2 கதைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி தினமும் 2 பானையில் தண்ணீர் எடுத்து போவார். ஒரு பானை முழுமையாக இருக்கும், மற்றொரு பானை உடைந்து இருக்கும். உடைந்த பானை கவலைப்பட்டு சொன்னது, நான் பாதி தண்ணீரை வீணாக்குகிறேன். விவசாயி சிரித்து சொன்னார், நீ வீணாக்கல, பாதையை அழகாக்குற. அந்த பாதையில் மலர்கள் மலர்ந்திருந்தது. அமைதியான சிந்தனை எப்பொழுதும் பலவீனத்தை பலமாக மாற்றும் என்பதற்கு இந்த கதை ஒரு சிறந்த உதாரணமாக நமக்கு திகழ்கிறது. 2வது கதை பார்த்திங்கன்னா, ஒரு கிராமத்தில் தண்ணீர் பிரச்சனைங்க. ஒருவர் சத்தமாக பேசினான், ஆனால் தீர்வே இல்லை. மற்றவன் அமைதியாக கவனித்தான். பழைய கால்வாய் பாதையை கண்டுபிடித்து சில பேரை சேர்த்து வேலை செய்தான். மழை வந்ததும் தண்ணீர் ஓட ஆரம்பித்தது. சத்தம் இல்லாத செயல் வாழ்க்கையை மாற்றும் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இப்போ சொல்லுங்க, சத்தம் பெருசா இல்லை அமைதி பெருசா? சத்தம் எவராலும் வரும், ஆனால் அமைதியில் யோசிப்பவன் தான் கடைசியில் ஜெயிப்பான். அமைதியான மூளைகள் தான் பேரரசுகளை உருவாக்கும் என்பதற்கு சாணக்கியா சொன்ன வார்த்தைகள் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக நமக்கு திகழ்கிறது. சில வரலாற்று நிகழ்வுகளை நம்ம இப்போ பார்ப்போம். மௌரிய பேரரசு, இதில் முக்கியமான நபர்கள் பார்த்திங்கன்னா சாணக்கியா, சந்திரகுப்தா. அந்த நந்த அரசை நேரடியாக போரிட்டு வீழ்த்தவில்லை. சாணக்கியர் அமைதியாக திட்டம் தீட்டி கூட்டணிகள் அமைத்து சரியான நேரத்தில் தாக்கினார். சத்தமில்லாமல் நடந்த அந்த தந்திரம் ஒரு மிகப்பெரிய பேரரசை உருவாக்கியது. 2வது நிகழ்வை பார்த்திங்கன்னா, பிஸ்மார்க் அயர்ன் சான்சலர் என்று அழைக்கப்பட்டார். அவர் பெரிய பேச்சுக்கள் இல்லாமல் சரியான கூட்டணிகள், சரியான போர்கள் மூலம் ஜெர்மனியை ஒன்றிணைத்தார். அமைதியான அரசியல் கணக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாட்டை உருவாக்குகிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த சான்றாக அமைந்துள்ளது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்